ஏன் இவ்வளவு வேகமா போறீங்க? நீ தான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு சொன்ன, அதனால தான் போறேன். கொஞ்சம் பொறுமையா போங்க விஜய் சார், பயமா இருக்கு. நீ பயப்பட்டியா? கொஞ்சம் விட்டு இருந்தா என்னையே அடி வாங்க வச்சிருப்ப. எப்படி நீ என்ன தெரியலன்னு சொல்லுவ? எவ்வளவு கடுப்பாகுது தெரியுமா? எவ்வளவு சண்டை வேணா போடலாம், ஆனா என்ன தெரியாதுன்னு சொல்ற? இல்ல சார், ஒரு கோபத்துல தான் சொல்லிட்டேன். கோபம் இருந்தாலும் அப்படி சொல்லலாமா? என்ன போட மிதி மிதி மிதிச்சா பரவாயில்லையா உனக்கு? உங்களை போய் யாராவது அடிக்க முடியுமா சார்? நீங்க தான் திருப்பி அடிச்சிருவீங்கல்ல. அடியே, அந்த மாதிரிலாம் நினைக்காத. நானும் அடி வாங்குவேன். ஒரு 4-5 பேர் சேர்ந்து அடிச்சா என்ன பண்ண முடியும்? அடிதான் வாங்க முடியும், திருப்பிலாம் தர முடியாது. மறுபடி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ, சரியா? சொல்லுங்க சார். நான் உன்கிட்ட விக்ரம் கல்யாணத்தை பத்தி ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு இதுக்கு மேல கேட்க மாட்டேன். நீயும் அதே மாதிரி அந்த ரூமை விட்டு எனக்கு வெளியே போ அப்படின்னு நான் சொன்னதை மறந்துரு ப்ளீஸ். ஐ எம் சாரி. போதுமா? இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது. சரி, ஓகே சார். இதுக்கு மேலே நான் அதை பற்றி பேச மாட்டேன், உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். நீங்கள் ரொம்ப கோவமாக இருக்க மாதிரியே இருக்கே, கொஞ்சம் சிரிக்கலாமே. இவ்வளோ சீக்கிரத்தில் என்னால் நார்மல் ஆக முடியாது. நான் நார்மல் ஆகணும்னா ஏதாவது ஒன்று பண்ணு, அப்புறம் சிரிக்கிறேன். என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணால் நீங்கள் சிரிப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? தெரியலையே சார். நல்லா யோசி. எப்படி நான் இப்போ யோசிக்கிற வரைக்கும் நீங்கள் மூஞ்சி இப்படி தான் ஒரு வச்சுட்டு வருவீங்களோ? ஆமாடி. சரி, ஒரு காஃபி குடிப்போமா? பசிக்குது. ஆமாம் சார், எனக்கும் பசிக்குது. குடிச்சிட்டு போவோம். இப்பயும் மூஞ்சின்னா இவ்வளோ கொடூரமாக இருக்கு. கொஞ்சம் சிரிக்கலாம்ல? சிரிப்பு வரடி. நீங்கள் சிரிச்சாதான் நான் காஃபி குடிப்பேன். சரி, குடிக்காத, அப்படியே இல்லை. இந்த காஃபி. இல்லை வேண்டாம், நீங்கள் சிரிச்சுட்டே கொடுத்தாதான் நான் வாங்குவேன். இந்த வாங்கிக்கோ. ஐயோ, இதுக்கு சிரிக்காமலே இருக்கலாம். இந்த புடி. இவர் கோவமே குறையாத போலயே, நம்ம தான் ரொம்ப ஓவரா பண்ணிட்டோமோ? பிரீத்தி, எப்படி வருவ நீ? உன்னை அடிக்கணுன்றதே இன்ட்ரெஸ்ட் கிடையாதுடி. நீயா குறுக்க வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்ட. கிரண் அடி வாங்கலாம் உனக்கு என்னடி? இப்போ பாரு, நீயும் நானும் எங்கெங்கேயோ பிரிஞ்சு கிடக்குறோம். அந்த பைத்தியக்காரன் மட்டும் இன்னொரு வாட்டி என் கண்ணில் பட்டான், அவன் செத்தான். உங்கள் அப்பா வேற புரிஞ்சுக்காம நம்ம 2 பேரும் பிடிச்சி வச்சு வீட்டுக்கு பார்க்குறாரு. உன்னால இவ்வளோ அஃபெக்ட் ஆயிருக்குன்னு எனக்கு இப்போ தாண்டி புரியுது. விக்ரம், இதுக்கு மேலே விட்டால் வேலை கேட்காது. நம்ம இப்போ உடனே போய் பிரீத்தியும் மீட் பண்ணியே ஆகணும். போதை வேற தலைக்கேறி போய் கிடக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இப்போ போனால் நம்மளை கேவலமாக நினைப்பாளோ? நினைச்சாலும் பரவாயில்லடி, நான் வந்து ஒன்று பார்ப்பேன். இல்லை ஒருவேளை அவங்க சந்தோஷமாக இருப்பாளோ? நம்ம வீட்டில் இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலையோ? அங்கே அவங்க அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க, ஆனால் இங்கே யார் இருக்காங்க? இங்கே எல்லாரும் போட்டு அவளை மிதின்னு மிதிக்கிறாங்க. நம்மளே ஒரு சில டைம் அவகிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுவோம், ஒரு சில டைம் கோவமாக பேசுவோம். பாவம், அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பா. நம்ம போய் பார்ப்போம் செல்லக்குட்டி என்ன பண்ணுதுன்னு. விக்ரம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை. கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா என்னத்துக்கு நம்ம ஒன்றா வந்திருக்கலாம். அவனுக்கு கூட இருக்குன்ற எண்ணமே இல்லை போல. இப்படி தானே டிவோர்ஸ் பண்ணுன்றது தானே அவன் மைண்டில் இருக்குது. அவங்க அம்மாவும் அதை தான் எதிர்பார்ப்பாங்க, அவனும் அதை தான் பண்ணுவான். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அவனை நம்புறது? நம்ம அப்பா தான் நமக்கு நல்லது நினைப்பார், நம்ம எதுவும் யோசிக்க தேவையில்லை. அதுதான் போய் சொன்னாங்களே, நல்ல பணக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு. பண்ணி வைக்கட்டும், நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. விக்ரம், என்னால் ஒன்று புரிஞ்சுக்கவே முடியாமல் போயிடுச்சு. ஐயோ அத்தை, தயவு செஞ்சு திரும்பிடாதீங்க அத்தை. பரவாயில்லையே, நான் நல்லா ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சத்தம் அது? பேய் ஏதாவது இருக்குமோ? அந்தாண்டி. என்ன பிரீத்தி கத்துற மாதிரி சத்தம் கேக்குது? பிரீத்திமா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, ஏதோ கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சும்மா. அது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு பல்லி தான் வந்துருச்சு, அதை பார்த்து தான் பயந்துட்டேன். பல்லியா? சரி சரிம்மா. பல்லியாடி நான் உனக்கு? நீ எப்படி இங்கே வந்த? ஃப்ளைட்டில் வந்தேன். தள்ளி நில்லு. ஏண்டி, ஏன் தள்ளி நிற்க சொன்ன? பிடிக்கல. என்னடி பிடிக்கல? ஏன் இப்படி வந்து பேச முடியாதா? இப்படி வந்து பேசினா உன்னால பேச முடியாதா கேட்குறேன். என்ன பிடிக்கல அதை சொல்லு. என்னையே பிடிக்கலையா? ஆமாம். இது கேட்க தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேனா? எதுக்கு வந்த? என்னட்டு நீ பிரிஞ்சிருக்கன்னு ஒரு நிமிஷம் கூட ஃபீல் பண்ணலையாடி? இல்லை. நான் ஃபீல் பண்ணேன்டி, ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஃபீல் பண்ணேன். உங்ககிட்ட நான் எவ்வளோ அடி சொன்னேன், பொறுமையாரு பொறுமையாரு, அவன்கிட்ட போகாத, அவன் அடிக்காதானே. அவன் ஒன்று தொட்டுகிட்டே இருப்பான், நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அடி. இப்போ கூட நீ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கல? இல்லை விக்ரம், இப்போ அதனால நமக்கு தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? நீ வா, நம்ம போகலாம்.
உனக்கு என் கூட வர இஷ்டம் இருக்குல்ல? அப்பா கிட்ட என்ன சொல்கிறது? சொல்லு, எனக்கு என் புருஷன் கூட தான் போக இஷ்டம்னு சொல்லு, சொல்லிட்டு வாடி. விட மாட்டாரு. நான் நேற்றே கேட்டேன் என் கூட வரையான்னு, அவன் மட்டும் ஏண்டி வரலன்னு சொன்னேன்? நீ பண்ண விஷயம் எனக்கு ரொம்ப கோவமாக இருந்துச்சு, அதனால தான் வரலன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் எப்படி இருந்தாலும் நீ டிவோர்ஸ் தானே பண்ண போகிற. அப்புறம் உங்கள் அம்மா நல்லா பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களாமே. வாழ்த்துக்கள் விக்ரம். வாழ்த்துக்கள். ம், வாழ்த்துக்கள் தான். இப்போ சுருடி வாழ்த்துக்கள். தள்ளி நில்லு. ஏய், நானும் பார்த்துட்டு இருக்கேன், என்னடி பதில் தள்ளி நில்லு தள்ளி நில்லு சொல்லிட்டே இருக்க? ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருக்கேன், எனக்கு பிடிக்கவே இல்லை. சாரிடி, அதுக்கு தான் சொல்றியா? ஆமாம், நீ வேற எதுக்கு நினச்ச? ஒன்றும் இல்லை, சாரி. சரி வரியா, போகலாம். உங்கள் அம்மா தான் நல்லா பெரிய இடத்து பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க விக்ரம், அப்புறம் எதுக்கு இங்கே வந்துக்கிட்டு இருக்க? டேய், நான் வேற ஒருத்தி கல்யாணம் பண்ணிட்டு போனோம், நீ ஏன் இவ்வளோ ஆர்வமாக துடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. நீ வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். எனக்கு என்னவோ நீ அங்கே வந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. வா போகலாம். சரி, உன் கண்ணம் எப்படி இருக்கு? வலிக்குதா? இல்லை, நேற்று தான் கொஞ்சம் வலிச்சிட்டு இருந்துச்சு, இப்போ பரவாயில்ல. சரி, நம்ம கீழே போயிட்டு அப்படி உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு போயிடுவோமா? ம், விட மாட்டாங்க விக்ரம். என்னன்னு இது விட மாட்டாங்க விட மாட்டாங்க, நம்மளும் போய் கேட்கணுன்னாலும் அதுக்கும் விட மாட்டாங்க, நீயும் வர மாட்டேன், நீயும் உங்கள் அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன். அப்போ என்ன தண்ணி பண்ணுறது நான்? கொஞ்ச நாள் போகட்டும், வெயிட் பண்ண. என்னதுக்கு வெயிட் பண்ணோம்? உங்கள் அப்பாவுக்கும் இப்போதைக்கு கம்மியாக வர மாதிரி தெரியல எனக்கு. அவரே என்ன போன்னு சொல்கிற வரைக்கும் நான் அதை விட்டுட்டு வரமாட்டேன் விக்ரம். நான் கூப்பிட்டா வரமாட்டேயா? அப்பா போன்னு சொல்லாமல் என்னால் வர முடியாது விக்ரம். நான் பேசுகிறேன் அப்பா கிட்ட. கீழே இருக்காரா? இல்லை, வெளியே போயிருக்காரு. வரத்துக்கு 4 நாள் ஆகும். அப்போ 4 நாள் நீ இங்கே தான் இருப்ப, உங்கள் அப்பா கிட்டேயும் பேச முடியாது. ஆ, அப்படி தானே? ஆமாம். என்னடி பண்ணுறது? அடி போடி, கடுப்பாக இருக்கு. 4 days தானே, இங்கே இரு. நான் உங்கள் அப்பா கிட்ட பேசிட்டே ஒன்று கூப்பிட்டு போகிறேன், அதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகே, நீ என்னை மறந்துட்டியோ? ம், மறந்தா ஏண்டி ஒன்று பார்க்க வரேன். நானே பதுங்கி பதுங்கி வந்தேன், உங்கள் அம்மா வேறு ஹாலில் தான் இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் திரும்பி இருந்தாங்க வச்சுக்கோ, நான் மாட்டியிருப்பேன். எனக்காக அவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்டு வந்திருக்கியா? ம், ஆமாம், வேறு ஆப்ஷனே இல்லையே. நீ என்னை மறந்துட்ட விக்ரம். நேடி சொல்கிற? உன்னை மறந்துட்டா நான் எப்படி ஒன்று பார்க்க வந்திருப்பேன், லூஸு. நல்லா யோசி, நீ என்னை மறந்துட்ட. நான் மறக்கலடி, நீ தாண்டி மறந்துட்ட. இல்லை, நீ தான் மறந்துட்ட. ஏன் அப்படி சொல்கிற? நீ என்னை எப்படி கூப்பிடுவேன்றதே நீ மறந்துட்ட. எப்படி கூப்பிடுவேனா? எப்படி கூப்பிடுவேன்? நல்லா யோசி. ரீதியும் கூப்பிடுவேன், அப்புறம் வாடி போடி டீ போட்டு பேசுவேன், அவ்வளோதானே? வேற என்ன இருக்குது? அப்போ மறந்துட்டதான், நிஜமாவே மறந்துட்டேன். என்னடி சொல்லு. நீ போடா, நீ போ, உங்கள் வீட்டுக்கு போ. சரி லட்டு, போயிட்டு வரேன். லட்டுன்னு சொன்னால் கோவப்படுவேன், இப்போ சிரிக்கிற, என்னாச்சு? நீ தான் அப்படி பழக்கப்படுத்தி வச்சிட்டியே. அப்படியா? சரி, நான் வேணா இங்கே தங்கிக்கவா? வேண்டாம், நீ வீட்டுக்கு போ. அப்பா வந்தோடனே பேசிட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துடுறேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே உங்க கூடவே ஸ்டே பண்ணிக்கிறேன், என்ன ஓகேவா? வேண்டாம் விக்ரம், நீ வீட்டுக்கு போ, நம்ம அப்புறம் பார்ப்போம். தங்க விட மாட்டேன். விக்ரம், குடிக்காத. எப்பயாச்சும் தாண்டி. அதுவே பழக்கமாயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம், ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். ஓகே மேடம். சரி, வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ண, சரியா? கண்டிப்பாக போகணும் மாடி. ஆமாம், போய் தான் ஆகணும், போயிட்டு வா. ஐயோ, பார்த்து வள்ளி ஏதாவது வந்துட போகுது. கதவை லாக் பண்ணிட்டு தூங்கு, சரியா? வேற எந்த பள்ளியும் இந்த ரூம்குள்ள நுழைய முடியாது, சரியா? நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஓகே மேடம், குட் நைட் லட்டு. குட் நைட் விக்ரம். அடியாத்தி, எவ்வளோ கீரை வச்சிருக்காமா இந்த டுண்டு? சாந்தி. ஏக்கா, உங்க வீட்டில் தான் மரம் இல்லையே, எப்படி இவ்வளோ கீரை வந்திருக்கு? பானு தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தா. ஓ அப்படியா, நல்ல விஷயமாக்கா. நம்ம கூடயே தான் ஒரு கதை ஃபுல்லாக பேசுகிறேன், ஆனால் நமக்கு ஒரு கீரை கட்டை எடுத்துட்டு வந்து கொடுத்தாரா? டுண்டனுக்கு மட்டும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா, அவ்வளோ திமிரு. உங்கள் வீட்டிலே எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கேன் சாந்தி அக்கா. ஓ, எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கியா? சரி சரி பானு. சே பாவம், இந்த பைபிளை போய் தப்பாக நினச்சிட்டோமே.
ஏக்கா விஷயம் தெரியுமா விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? என்னாச்சு சின்ன பொண்ணு? 4 முடி 100 வீட்டுல நேத்து திருட்டு நடந்துருச்சாமே. 4 முடி எதுக்கு இப்படி சிரிச்சுட்டே கிடக்கா? இன்னும் என்னது சின்ன பொண்ணு சொல்றது? ஒரு அளவு போல நகை வச்சிருக்கணும், இஷ்டத்துக்கு நகை வாங்கி வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் காசும் சேர்த்து வச்சுக்கிறது, பிறகு திருடு நல்லா பார்த்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுறான். பாவம் 100 அம்புட்டு நகையும் போச்சு காசும் போச்சு. ஏன் சின்ன பொண்ணு, இந்த திருடர்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்காதா? அவன் கஷ்டப்பட்டு எப்பயோ சேர்த்து வச்ச நகையை பத்திரப்படுத்தி வைக்கிறது கூட முடியாம போகுது, வந்து திருடி போட்டு போயிடறானுங்க பாரேன். ஆமாக்கா பாவம் நம்ம தான் நகை வாங்கவும் முடியாம நகையை பாதுகாத்து வச்சுக்கவும் முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஏன் வீட்டுக்குலாம் திருட வந்தானே வச்சுக்கேன், அவ்வளவுதான். பாவம் இந்த 4 முடிட்டு எனக்கே ஒரு 4000 ரூபாய் போட்டு போவான் என் பீரோல, தெரியுமா உனக்கு? அது சரி. ஏன் 4 முடி உங்ககிட்ட நகை எதுவும் இல்லையா? என்கிட்ட கூட ஒரு நகை இருக்கு சின்ன பொண்ணு, அதை யாராலுமே வாங்க முடியாது, அந்த அளவுக்கு பெரிய நகை வச்சிருக்கேன். உங்க வீட்டுல யாரும் திருட முடியாது, ரொம்ப கஷ்டம். திருடி வீட்டுல எப்படி திருட வந்து திருட வாங்குறேன். சின்ன பொண்ணு, சொல்லுங்க 4 முடி. எனக்கு திருடின்னு சொல்றேன், அப்படி என்ன நான் திருடிட்டேன்? எக்கா கோச்சிக்காதீங்க, சும்மா தான் சொன்னேன். சரி யாரும் வாங்க முடியாத அளவுக்கு நகை வச்சிருக்கேன் நீங்களே, அது என்ன நகை? எக்கா கோச்சிக்காம சொல்லுங்க. சொல்றேன். புன்னகை. ஆரி மூஞ்சி மாதிரி துப்பிடுவேன், ஓடி போயிடுங்க. ஏய், அங்க பாருடி, அந்த பையன் ரொம்ப அழகா இருக்கான். ஆமா, ரொம்ப அழகா இருக்கான்ல. ஆனா அவன் கூட ஒரு பொண்ணு இருக்கே, ஒருவேளை அவங்க ஒய்ஃபா இருக்குமோ? ஏய், போய் நம்ம வேணா கேட்டு பார்த்துருவோமா? ம், அவன் அழகா இருக்கான், பார்த்தாலும் நல்லா பணக்கார பையன் மாதிரி தான் இருக்கான். பேசுனா தெரிஞ்சிடும். போலாமா? ஏய், எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்குடி. சரி, இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா? வா போவோம். சரி வா. ஹாய். ஏய், சத்தமா கூப்பிடுறீ, நீ கூப்பிடுறது எனக்கே கேட்கல. ஹாய். ஹலோ. ஐம் சுஜி. உங்கள் பேர்? ஐம் சிம்ரன். ரொம்ப முக்கியம்ல. நீ மட்டும் உன் பேர் சொல்லல, அப்போ நானும் என் பேர் சொல்லணும்ல. திரும்படி முடிக்கிட்டு. யோர் நேம்? விஜய். பக்கத்தில் இருக்கவங்க யாரும் உங்கள் ஒய்ஃபா? இல்லை இல்லை, ஒய்ஃப்லாம் இல்லை. அப்போ ஃப்ரெண்டா? ஏன் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறீங்க? எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், அவங்க யாரு? அடியே வடிவ, என்னை யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் கிட்ட மாட்டி விட்டல நீ. இப்போ இருக்குடி இரு உனக்கு. இவங்க யாரும் தெரியல, பக்கத்துல இருந்து காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். என்ன யாருன்னு உனக்கு தெரியலையா விஜய்? அவங்க முன்னாடி நீ என்ன விட்டு கொடுத்துட்ட. அப்பாடா, நான் கூட உங்கள் ஒய்ஃபோ இல்லை ஃப்ரெண்டு இல்லை கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பாங்கன்னு நினச்சி பயந்துட்டோம். விஜய், கேன் வி கோ ஃபார் அ டேட்? அஃப்கோர்ஸ். எப்போ? இவர் அவங்க கூட டேட்டு போகிறேன்னா எனக்கு ஏன் கோவமாக வருது, கஷ்டமாக இருக்குன்னு தெரியலையே. டுடே ஈவினிங் போகலாமா? ஓகே. உன் ஃபோன் நம்பர் தெரியா விஜய்? என்ன வாங்க போங்கன்னு கூப்பிட்டு இருந்தா சடனாக வா போன்னு கூப்பிடுறா. நோட் பண்ணிக்கோ. இவரும் என்ன அதுக்கேற்ற மாதிரி பேசுறாரு? விஜய் பா, மூஞ்சில என்ன கோபம் தாண்டவம் ஆடுது. எஸ் மேம், டூ யூ நீட் எனி ஹெல்ப்? ஏன்னா உனக்கு தெரியாதா? தெரியலையே மேம். யார் நீங்க? விஜய். எஸ் சுஜி, சொல்லு. நம்ம ஏன் இப்படி போகக்கூடாது விஜய்? போலாமே. விஜய், ஹே கேர்ள், நாங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நீ பாட்டுன்னு இன்டரப்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, போ அப்படி. நானும் அப்போதுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், உங்களுக்கு தான் அவருக்கு தெரியாதுல்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் விஜய் விஜய்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க? அவர் எங்கள் ஃப்ரெண்ட், நீங்கள் போங்க. கமான் விஜய், லெட்ஸ் கோ. ஷூர். விஜய், என்னது நம்ம கூப்பிட்டாலும் அவர் திரும்பவே மாட்டாரு. சரிதான், கையெடுறி. ஹேய், என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் இப்படி தொலை பண்ணிக்கிட்டே இருக்க? அடி ஓரமா போ. நீங்கள் 2 பேர் தாண்டி போகணும், நான் ஏண்டி போகணும்? பாரு வடிவுக்கு வர கோவத்தை. ஏய், என்ன ஓவரா பேசுற? தள்ளிப்படி. ஹேய், ஓங்கி ஒன்று விட்டேன்னு வை, 2 பேரோட கண்ணும் காணாம போயிடும். விஜய், ஏன் இப்படி பேசிக்கிட்டே இருக்கா? ஹேய், அங்கே என்னடி பேச்சு? என்கிட்ட பேச, நான் தான் இருந்துக்கிட்டு இருக்கேன்ல, ஏன் என்கிட்ட பேசு. நாங்கள் விஜய் கிட்ட தான் பேசுகிறோம், நீ தள்ளு. விஜய் கிட்டலாம் பேச முடியாது, அது நீ சொல்லாத, விஜய் சொல்லட்டா. விஜய்லாம் சொல்ல மாட்டாரு, நான் தான் சொல்லுவேன். விஜய் யார் இவ? தெரியாது. தெரியாது? ஆமாம் மேம், நீங்க யாருன்னு தெரியல மேம் எனக்கு. ஏய், அவன் தான் தெரியலன்னு சொல்றான், அப்புறம் எதுக்கு நீ மறுபடியும் வந்து குறுக்க நின்றுக்கிட்டு இருக்க? தள்ளு. இது கூட பார்க்க நல்ல ஜாலியா இருக்கு. விலகுமா, வலிய விடு. அடியே ஓடிடுங்க, இல்லைன்னா நடக்கிறதே வர சொல்லிட்ட. போடி. நீ யாரு? நான் அவரோட ஃப்ரெண்டு. அது விஜய் சொல்லியே. விஜய், சொல்லுங்க மேம். இப்போ நீ உண்மையை சொல்ல போறியா இல்லை நான் போவா? உண்மையை தானே மேம் சொல்றேன், நீங்க யாரோ தானே. கிளம்பு கிளம்பு, அதான் சொல்லியாச்சுல. அப்படிங்க இவ்வளவு வேற நம்மள விருப்பத்துறாங்க. இவன் நேரம் பார்த்து பழி வாங்குறான். ஓகே, கூட்டிட்டு போங்க.
வடிவு அவங்க கூட்டிட்டு போனா ஓகேவா? ஓகே தான். சாரி கேர்ள்ஸ், நீங்க போயிட்டு வாங்க. விஜய், அப்போ இவங்களுக்கு நல்லா தெரியுமா உனக்கு? இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. அதான் இப்போ தெரிஞ்சிருச்சுல. கிளம்பு குடி. சாரி, இட்ஸ் ஓகே. கையை எடுங்க விஜய் சார். வடிவு என்ன ஓவரா பண்ற? இப்போ என்ன சார், எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்திருக்கீங்க. இதில் டேட்டு வேற போவாராமில்ல? டேட்டு? ஆமா, ஜாலியா இருந்திருக்கும்ல. டேட்டு போயிருந்தா நீ தான் குறுக்க வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்ட. இப்போ கூட நான் கேட்டு போல. போங்க, இப்போ கூட கூப்பிட்டா வருவாங்க, நீங்கள் போங்க. நீ ஏன்னா இவ்வளோ கோவப்படுற? கோவமா? எனக்கா? எனக்கு என் கோவம் வரப்போகுது. நான் கோவமே பட மாட்டேனே. உன் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது நீ ரொம்ப கூலா இருக்க. பயங்கர கூலா இருக்க வடி. எப்படி இப்படி இருக்க? அது பிறந்ததுலேருந்தே நான் கொஞ்சம் கூலான பர்சன் தானே. ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சு வளர்த்துருப்பாங்க போல. நீங்கள் டாப்பிக்கை மாற்றாதீங்க. அந்த பொண்ணு கூப்பிட்டா உடனே நீங்கள் போயிடுவீங்களா? ஃபஸ்ட்டு கையை எடுங்க. ஐயோ, நீங்க கூட தான் பண்ணீங்க. அந்த அங்கிள் என்ன கேட்கும்போது இவர் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னியே. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வர பேசுன. இப்போ நான் ஒரு 2 தடவை சொன்னதுக்கு இவ்வளோ கோவப்படுற. நான் அப்புறம் சொல்லிட்டேன்ல, உங்களை எனக்கு தெரியும்னு. ஆனால் நீங்கள் நல்ல நாளையே விடுறீங்க. இப்போதான் வடிவு எனக்கு கோவமே குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு குறைஞ்சிருச்சு, எனக்கு ஏறிடுச்சு. சரி விடு, இதுக்கு அது சரியா போயிடுச்சு. சரி இருந்தாலும் அப்படி சொல்லியிருக்க வேண்டாம். சரி, நானும் தப்பு பண்ணியிருக்கேனால ஒத்துக்கிட்டு நம்ம காம்ப்ரமைஸ் ஆடுவோம். இதோட நம்ம சண்டை முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுப்போம். சரியா? ஓகே மேடம். சரிங்க சார், இது ரோடு, அதனால கை எடுக்கிறீங்களா? மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சுன்னு போடுங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு போடுங்க. அண்ட் நம்மளுடைய அதர் சீரீஸ் லைக் பொன்னி பிரேம் அண்ட் ஆஃபீஸ் அட்ராசிட்டிஸும் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. பாய் காய்ஸ். Love you guys.